சீனி அவரைக்காய் வத்தல் செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த சீனி அவரைக்காய் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டோம். ஒரு தட்டில் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சீனி வத்தல் நல்லா மொறுன்னு காய்ஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும் சீனி அவரைக்காய். இது முழுசாக தான் நம்ம வேக வச்சு எடுத்து ஒரு காய வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நான் பழைய சாதம் தான் வச்சுருக்கேன். அதில் மோர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை தொட்டுக்க இந்த சீனி அவரைக்காய், இந்த வெயிலுக்கு இந்த வத்தல் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.